இயேசு சிலுவையில் பேசிய வார்த்தை முதல் 19 இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்து என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை கொடுத்தார். ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? ஆமென். இல்ல துக்கமா இருக்கிறீங்களா? 5 வார்த்தையை கேட்டுட்டு டயர்டா இருக்கிறீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா சொல்ல மாட்டீங்களா? சரி, நான் இப்ப ஒரு சில வார்த்தைகளை சொல்றேன், அப்ப நீங்க சத்தமா சொல்லணும், சரியா? பாடுகள் ஏற்றாரே, நம் துக்கங்கள் சுமந்தாரே, தழும்பாலே குணமானேன், இனி பலவீனம் நமக்கில்லை. பலவீனம் நமக்கு இல்லை, நம்ம பலத்தோட இருக்கிறோம், சரியா? அப்ப நல்லா, இன்னும் நல்ல சத்தமா, சிலுவையில் பிறந்தோமே, ஒன்றும் நிலுவையில் இல்லையே, இனி ஒண்ணுமே இல்லை, எல்லாம் முடிந்தது. நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், ஒரு ஹாப்பி மூட்ல தான் இருக்கணும், சரியா? கொஞ்சம் சந்தோஷமா. ஹல்லேலூயா. கடைசில பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், you are win the cross. நம்ம வெற்றி பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. நாங்கள் கொஞ்சம் நல்ல சந்தோஷமா இருக்கோம். ஆமென். நான் உங்களுக்கு புரியும்படியா சொல்றேன் பாருங்க. இப்போ ஒரு 2 டீம் இருக்குன்னு வைங்களேன். நம்ம வந்து மேட்ச் விளையாட போறோம். நம்ம ஒரு டீம், நம்ம காட் ஜீசஸ் கிறிஸ்டோட டீம், அவர் கேப்டனா இருக்கிறாரு. இன்னொரு டீம்ல வந்து நீங்க எது வேணாலும் வச்சுங்க, டெவில் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. அப்ப நம்மளுடைய டீம் இவரு நமக்கு போராடி, சிலுவையில போராடி நம்மளுடைய சார்பாக வின் பண்ணி, இவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச், இவர் தான் ஹீரோ. என்ன சொல்லலாம், இவருடைய ரெக்கார்டை யாராலையும் பிரேக் பண்ண முடியாது. அப்படி ஒரு வெற்றியை சிலுவையில நமக்கு வாங்கி கொடுக்கிறார். அவர் சிலுவைக்கு போனதே நம்ம பாடுகளை அனுபவிக்க இல்லை, நம்ம மகிமையாய் வாழ, சந்தோஷமா வாழ. அதனால எல்லாரும் கொஞ்சம் சந்தோஷமா உற்சாகமா இருக்கணும், சரியா? ஆமென். ஹல்லேலூயா. இட் இஸ் finished. அதுதான் சொல்லுது. ஹல்லேலூயா. ஆமென். சத்தமா ஹல்லேலூயா. யோவான் 19:30 சொல்லுகிறது, இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. இட் இஸ் finished. ஆமென். அது பாத்தீங்கன்னா முழுமையாக, நிறைவாக, என்ன சொல்ல வேணும்னா பூரணமாக, ஹல்லேலூயா, முடிந்தது, நிறைவேறியது. என்னன்னா தேவனுடைய அந்த ரட்சிப்பின் திட்டம் சிலுவையில நிறைவேறியது. எல்லாருக்கும் புரியுதா நான் சொல்றது? ஆமென். ஹல்லேலூயா. இட் இஸ் finished. Ultimate fulfillment. Hallelujah. Everything is finished perfectly. Hallelujah. இதுல இந்த வார்த்தை கிரேக்க மொழியில பாத்தீங்கன்னா டெகல்சாய் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா அது ஆல்ரெடி பெய்ட் பண்ணியாச்சு அப்படின்னு தான் அதோட மீனிங். ஆமென். கம்ப்ளீட்லி finished, perfectly accomplished. இது எல்லாருக்கும் நமக்கு இந்த ஒரு புரிதல் நமக்கு இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. சரி, இனி சிலுவையில கிறிஸ்து எதை முடித்தார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நிறைய நம்ம சொல்ல முடியும். நான் ஒரு சில காரியங்களை சொல்றேன். நியாயப்பிரமாண மாற்றத்தை முடித்தார், பழைய ஏற்பாட்டின் உடன்படிக்கையை முடித்தார், தேவனோடு நம்ம தூரத்தில் இருந்த தேவனை நம்ம கிறிஸ்து சிலுவைக்கு போனதுனால அருகிலே இருந்து பார்க்கிற அந்த கிருபை, அந்த வல்லமையை அவர் பெற்றுக் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதுபோல சிலுவைக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சிலுவையில நம்ம பார்த்தோம்னா சிலுவை உடன்படிக்கை மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது, சிலுவை நமக்கு நியாயப்பிரமாண மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு, ஆராதனை மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. நான் ஏற்கனவே உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த லேவி கோத்திரத்துல பிறந்தாதான், ஆரோன் குடும்பத்துல பிறந்தாதான் நம்ம தேவனை ஆராதிக்க முடியும். அன்னைக்கு அப்படி சட்டங்கள் எல்லாம் இருந்தது. ஆனா மெல்கிசேதேக்கின் படி கிறிஸ்து யூத இதுல பிறந்த கோத்திரத்துல பிறந்த கிறிஸ்து அந்த சிலுவையில போய் அவரு நமக்காக, அவரு ஆசாரியர் ஆனதுனால இன்னைக்கு இங்க இருக்கிற நம்ம எல்லாரும் ஆசாரியர்களும் ராஜாக்களமா இருக்கிறோம். கைகளை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் மூலம் தான் நம்ம அந்த சிலாக்கியத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். ஏன்னா அன்னைக்கு பாத்தீங்கன்னா லேவி கோத்திரம் படி நம்ம எல்லாரும் யாரு? நம்ம எல்லாரும் பணிவிடைக்காரர்கள், வேலைக்காரர்கள். ஆனா கிறிஸ்து அதை எபிரேயர், பாருங்க, எபிரேயர் 3:5 சொல்லுது, மோசே பணிவிடைக்காரனாய் அவர்கள் வீட்டில் உண்மை உள்ளவனாய் இருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனா அத கிறிஸ்து
யோவான் 12ஆம் அதிகாரத்துல பிள்ளையாக, அதாவது நீ இனி வேலைக்காரன் இல்லடா, நீ இனி பிள்ளை அப்படிங்கிற அதிகாரத்தை அவர் நமக்கு சிலுவையில பெற்றுக் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். நிறைய நம்ம சொல்ல முடியும். நியாயப்பிரமாணத்தினாலே பாத்தீங்கன்னா அங்க ஆராதனை மாற்றங்களே வேற மாதிரி இருந்தது. அங்க நீங்கள் கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். இங்க இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். அங்க நிழலாய் இருந்தது, இங்க நிஜமானது. அநேக காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அதிசயமாய் செய்து வருகிறார். ஹல்லேலூயா. அங்க பாத்தீங்கன்னா பலசு சாபத்தை கொண்டு வந்தது, இங்க சாபத்தை நீக்கியது. அங்கு பாவத்தை வெளிப்படுத்தியது, இங்க பாவத்தை மன்னித்தது. அங்கு மரணத்தை கொண்டு வந்தது, இங்கு ஜீவனை கொண்டு வந்தது. அங்கு பாத்தீங்கன்னா அடிமையாக்கியது, இங்கு விடுதலையை கொடுத்தது. இவ்வளவு நிறைய காரியங்களை கர்த்தர் நமக்கு சிலுவையில செய்து முடித்திருக்கிறார். ஆதாம் மூலமாக ஆக்கினை தீர்ப்பு வந்தது, கிறிஸ்து மூலமா நமக்கு இனி ஆக்கினை தீர்ப்பு இல்லை. பழைய உடன்படிக்கைன்னு பாத்தீங்கன்னா ஆசாரியர்கள் கூட பாவிகளா தான் இருந்தாங்க. ஆமீன். பழைய இதுபடி நம்ம ஆசாரியர்களோட பாவிகள். ஆனா கிறிஸ்து நமக்கு சிலுவையில போய் அவர் ஆசாரியரானதுனால புதிய ஏற்பாட்டில் நமக்கு அந்த பிரதான ஆசாரியர் கிறிஸ்து ஒருவரே. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டின்படி அவன் பாவத்துக்கு அவன் பலி செலுத்தணும். இங்க பாத்தீங்கன்னா அவர் பலியானதுனால அவர் நம்ம ரெப்ரசன்டேட்டிவா அவர் சிலுவையில பலியானதுனால நம்ம எல்லாரும் மீட்கப்பட்டோம். ஆமென். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? ஹல்லேலூயா. சிலுவையில அன்னை பாத்தீங்கன்னா சிலுவையில மரித்தா நீங்க சாவடைந்தீங்கன்னு அப்படி ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டீங்களா? நீங்க இப்ப பாருங்க, கேட்டு பாருங்க. நீங்க சிலுவையில அவர் மரிச்சதுனால நீங்க ரட்சிக்கப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்டீங்களா இல்ல சாபமானீங்களா? ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டோம். அவர் சிலுவை போனது நம்ம மேல வைத்திருந்த அன்புனால. முன்னாடி பாத்தீங்கன்னா எல்லாருமே அதை மதம் அதை அப்படி வேற மாதிரி கொண்டு போயிட்டு நம்ம எல்லாரும் ஞானஸ்நானம் எடுக்கிறோம். எதற்காக? நம்ம பழைய மனிதனை மாற்றி புதிய மனிதன் கிறிஸ்துக்குள்ள நம்ம நான் ஒரு புதிய சிருஷ்டியாரான அவர் எனக்குள்ள இருக்கிறார் அப்படின்னு உள்ள ஒரு நிறைப்பாடு, அந்த ஒரு தெளிவு நமக்கு வருவதற்காக தான் நம்ம அதை எல்லாம் செய்கிறோம். எனக்காக அவர் சிலுவையில ஏறினது, நான் சிலுவைக்கு போகக்கூடாது என்பதற்காக. ஆமீன். நம்ம எல்லாம் மகிமை உள்ள வாழ்க்கை வாழணும். ஒருவர் மரித்தால் எல்லாரும் மரிப்பது போல நான் சிலுவையில் ஏற தேவையில்லை. ஏன்னா நான் அவருக்குள்ள இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவருக்குள்ள நான் இருக்கேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற மாதிரி ஒரு தாய் ஒரு குழந்தையை சுமந்துட்டு இருக்கும். சில உணவுப் பொருட்கள் அந்த குழந்தைக்கு அந்த தாய்க்கு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த தாய் அந்த உணவை உண்டா அந்த உணவுல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா அது குழந்தைக்கும் பாதிப்பு வரும். அதனால அந்த குழந்தை தாய்க்கு உள்ள இருக்கிறதுனால அது கொடுக்க மாட்டாங்க. அது போல நம்ம எல்லாரும் கிறிஸ்துவுக்கு உள்ள இருக்கிறோம். அப்ப நம்ம கிறிஸ்துவ உள்ள இருக்கும்போது அவர் மரித்தா நம்ம மரிச்சது மாதிரி, அப்படிதானே? அவர் மரிச்சா அவர் எழும்புனா நம்ம எழும்பின மாதிரி. அதுதான் இந்த தெளிவு, இந்த இது நமக்கு வரணும். ஆமென். ஹல்லேலூயா. நிறைய காரியங்களை நம்ம நிறைய சொல்ல முடியும். கர்த்தர் அடுத்தது பார்த்தா மாம்சம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மனுஷன் மாம்சத்தை சரி செய்யணும் பார்க்கலாம். மாம்சத்தைனா என்னுடைய சுயத்தை அப்படி சரி பண்ணணும் அப்படின்னு. அப்ப நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, உங்களுடைய சுயத்தை சரி பண்ணணும்னா அவர் யாருடைய சுயத்தை சிலுவையில முடித்தார்? உங்களுடைய பாவம் மட்டுமா? உங்களுடைய நோய், உங்களுடைய விலகினம் எல்லாத்தையும் தான் அவர் சிலுவையில முடித்தார். உண்டானது ஒன்றும் அவர் மூலமா தான், எல்லாமே அவர் மூலமா தான் உண்டாயிருக்கு. ஆமென். உலகம் தோற்றம் முதல் முன்னே நம்ம எல்லாம் அவருக்குள்ள இருக்கிறோம். அவருக்குள்ள ஜீவன் இருந்தது. அப்ப நம்ம எல்லாரும் அவருக்குள்ள இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது எல்லாமே நம்மளும் அவருக்கு கூட இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:14 சொன்னது போல நம்ம எல்லாருமே அவர் அறையப்பட்டார்னா நம்மளும் அவரோட நம்ம சிலுவையை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுன்னா, அவர் சிலுவையில் அறைஞ்சாருன்னா நம்மளையும் சிலுவையில் நம்மளும் அறையப்பட்டோம். இப்ப நான் இல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ள இருக்கிறார். இதெல்லாம் தான் சிலுவையில நம்முடைய பாவங்கள், நம்முடைய சாபங்கள், நம்முடைய துரைத்தனங்கள் எல்லாத்தையும் அவர் சிலுவையில செய்து முடித்தார். எனக்கு பாத்தீங்கன்னா இந்த காஸ்பல் சாப்டர் பாத்தீங்கன்னா லூக்கா, மத்தேயு, மார்க்கு, யோவான் இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் தாண்டி எனக்கு ஒருவர் தன்னுடைய சொந்த இதுல, அதாவது தன்னுடைய வாழ்க்கை முறைப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் அநேக காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். இப்ப முக்கியமா பார்த்தோம்னா அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்துல மொத்தம் அநேக வெளிப்பாடுகள் இருக்கும். அவர் அந்த நீதிபதி சொல்றாரு, யார்? பிலாத்து. இவனுக்கு மேல நான் ஒரு குற்றத்தையும் காணலையே, ஒண்ணுமே தெரியலையே, இவனை விடுதலை பண்ணணும். ஆனா கூட இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க இவனை சிலுவையில் அடைக்கணும். இப்படி அநேக வெளிப்பாடுகளை நான் பாக்குறேன். அந்த அதிகாரத்துல பாத்தீங்கன்னா கடைசி வசனத்துல 12ஆம் வசனத்துல சொல்லியிருக்கு, கிறிஸ்து ஒரு தேவன் நம்முடைய பிதா சொல்றாரு, அவர் எவ்வளவு அன்பு வைத்திருப்பாருன்னு பாருங்க. அந்த அன்புனால்தான் நான் முதலாவது என்னுடைய பிள்ளையாகிய கிறிஸ்துவை முதலாவது நான் உங்களிடத்தில் அனுப்பினேன், மனிதர்களிடத்தில் அனுப்பினேன்னு சொல்றாரு. அது எவ்வளவு கிருபை பாருங்க. ஏன்னா அவ்வளவு அன்பு நம்ம மேல வைத்திருக்கிறார் அவர். ஏன்னா அன்னைக்கு ஆபிரகாமுக்கு அவர் வாக்கு கொடுத்திருந்தார். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்த அந்த தேவன் தான் இன்னைக்கு அதை
நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அநேகரை குறித்து சொல்லாமல் ஒருவரை குறித்து சொல்லுது. அது நம்ம எல்லாருமே கிறிஸ்துவோட சந்ததி. ஹல்லேலூயா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிலுவையில கிறிஸ்து மரித்தா எனக்கு என்ன லாபம், என்ன ஆசீர்வாதம் பாத்தீங்கன்னா, சிலுவை உபத்திரவத்தை பாத்தீங்கன்னா ஒரு தாய் பிள்ளையோட ஒப்பிட்டிருக்காங்க. அது எப்படின்னா, இப்போ ஒரு தாய் கற்ப வேதனை படுகிற இது போல நம்ம பைபிள் அநேக இடங்களை பார்க்கணும். ஒரு டெலிவர் பண்றது எப்படின்னா, அந்த சிலுவை பாடுகள் நம்ம பிறக்கிறது, மறுபடியும் பிறக்கிறது, ஒரு தாய் கற்பம் தரித்து கற்ப வேதனை படுகிற அந்த சிலுவை பாடுகளை பார்த்தீங்கன்னா ஒரு தாய் கற்ப வேதனை படுகிறதோட ஒப்பிட்டு வைக்கிறாங்க. அது எதனாலன்னா, இப்போ ஒரு தாய் நம்மளால என்ன பார்த்தோம்னா, ஒரு தாய் 10 மாசம் குழந்தை சுமக்குறாங்க, எவ்வளவு வேதனைகள், வலிகள், எல்லா துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் அனுபவிச்சிருப்பாங்க, அப்படிதானே? ஆனா என்னுடைய கேள்வி என்னன்னா, அந்த தாய் அந்த குழந்தைய பெற்று எடுத்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா அவங்க பாடுகள் அனுபவிச்சிருப்பாங்க. அந்த குழந்தைய பெற்று எடுத்ததுக்கு அப்புறம் வருஷம் வருஷம் நான் கேட்கறது என்னன்னா, அந்த தாய் பட்ட அந்த துன்பத்தையும் அந்த வேதனையும் அந்த கண்ணீரையும் நினைச்சு நீங்க கவலைப்பட்டு கண்ணீர் வடிச்சிட்டு இருப்பீங்களா, இல்ல அந்த பிறந்த குழந்தைய வச்சு நீங்க கொண்டாடி செலிப்ரேட் பண்ணுவீங்களா? யோசித்து பாருங்க. இதுதான் சிலுவையில செய்தது. இது சிம்பிள். இதுதான் அவர் நம்மளை அதனால அவரோட ஒப்பிட்டு குழந்தைய போல நம்மளை பெத்தெடுத்தாரு. அப்ப நம்ம எல்லாம் இப்ப என்ன சொல்ல, துக்கமா இருக்க போல கொண்டாடி மகிழணும். அவர் எனக்காக ஜீவனை கொடுத்தார். எதற்காக? நான் கொண்டாடுகிறதுக்காக, நான் மகிமை உள்ள வாழ்க்கை வாழ்றதுக்காக தான் அவர் இதெல்லாம் சிலுவையில செய்து முடிந்தது. என் தரித்திரம், என் நோய், என் கவலை, என் கண்ணீர், என் பாவம், என் பலவீனம் எல்லாத்தையும் அவர் சிலுவையில முடிச்சார். இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு சண்டை வருதுங்க. நான் சிம்பிளா சொல்றேன், ஒரு சண்டை வருது. ஒரு கேங்கோட ஒரு கேங் லீடர் சொல்றாரு, ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் அவரு கொட்டேஷன் கொடுக்குறாங்க, இவனை தூக்கிறோம், இவனை கொண்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவங்க அடியாளுங்க பண்றாங்க, ஒரு 10 பேர் போய் அந்த ஆளை போய் போட்டு தள்ளி அவரை கொண்டுட்டு, தலைவரை நான் அவருக்கு கதையை முடிச்சுட்டேன், போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்ணி சொல்றாங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இங்க அடி வாங்கினவர் சொல்றாரு நான் முடிச்சுட்டேன். யோசித்து பாருங்க, அடி வாங்கினவர் சொல்றாரு நான் கதையை முடிச்சுட்டேன். ஏன்னா அங்க சொன்னார் ஆதியாமத்துல, அவர் வருவார், வந்து உன் தலையை நசுக்குவார். ஆமென். கைகளை தட்டி உற்சாகம் சொல்லுங்க. அவர் வந்தார், அவர் சொன்னதை செய்தார், சிலுவையில வந்தார், வென்றார். அதுதான் நடந்தது, அதுதான் முடிந்தது. ஆமென், ஹல்லேலூயா. இனி நம்ம முடிந்ததுன்னு பார்க்கிறது, இது ஒரு தோல்வி இல்லைங்க, இது வெற்றி. திட்டம் நிறைவேறியது, மீட்பின் விலை கொடுக்கப்பட்டது, பாவத்தின் பலி முடிந்தது. ஆமென். தேவன் கொடுத்த பணியை அவர் கச்சிதமா செய்து முடித்தார். அதுதான் அவர் போட்ட ஆர்டரை அவர் செய்து முடித்தார். தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. மனித குலத்துக்கும் அவர் கிரியம் கொடுக்கப்பட்டதால் மீட்பு கிடைத்தது அல்லது ரட்சிப்பு கிடைத்தது. இப்படிதான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் சமாதானத்தை அவர் நமக்குள்ள அவர் முடித்த காரியம் எல்லாமே நம்ம சமாதானமாய் வாழ, நம்மளுடைய வாழ்க்கை ஸ்டைல் அவர் எப்படி இருந்ததுன்னா, நம்ம முதல்ல ஆதியில ஆதி ஆகமத்தை நம்ம பார்த்தோம்னா 2:2 சொல்லப்பட்டிருக்கு, தேவன் தாம் செய்த தம் கிரியைகளில் 7ஆம் நாளிலே நிறைவேற்றுகிறார். தாம் உண்டாக்கின கிரியைகள் முடிந்த பின் ஓய்வில் இருக்கிறார். முடிந்த பின் அங்கேயே அவர் முடிச்சார். அன்னைக்கு மனுஷனை உண்டாக்கி அவரு எல்லாத்தையும் முடிச்சார். ஆனா அங்க ப்ராப்ளம் வந்துச்சு. அந்த முடிச்ச பிறகும் அங்க ப்ராப்ளம் வந்ததுனால அவர் தன்னுடைய குமாரனை அங்க அந்த ப்ராப்ளத்தை மனிதனால ஒன்றும் செய்ய முடியல. அவன் என்னென்னமோ செய்து பார்க்கறான். அவனால முடியாததுனால அவருடைய சொந்த குமாரனை இந்த உலகத்துல அனுப்பி இவ்வளவாய் நம்ம மேல அன்பு கொடுத்தார். எல்லாத்தையும் அவரு செய்து முடித்தார். ஆமென். அதனாலதான் வெளிப்படுத்திய 21:6 பாத்தீங்கன்னா, அவர் என்னை நோக்கி ஆயிற்றுன்னா முடிந்துட்டு, அவர் என்னை நோக்கி முடிந்துட்டு, நான் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறேன், நான் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். ஏன்னா அவரால் தான் எல்லாம் கூடும். மதம் ஒருத்தனை கொல்லுதுன்னா கிருபை ஒருத்தனுக்கு உயிர் கொடுக்குதுங்க. மதம் ஒருத்தனுக்கு கஞ்சியும் குடித்து கண்ணீரோட வைக்குதுன்னா கிருபை ஒருத்தனுக்கு பிரியாணியும் கொடுத்து கொண்டாட வைக்குதுங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. இது சிரிக்கிறதுக்கு இல்ல, சிந்தித்து பாருங்க. ஹல்லேலூயா. நான் அநேக நேரத்துங்கள்ல நம்ம கிறிஸ்துவ ஜோசப்போடு ஒப்பிட்டு நம்ம பேசுவோம். இந்த விஷயத்துல நான் தாவீதோட ஒப்பிட்டு பாக்குறேன் பாருங்க. தாவீது கதை உங்களுக்கு தெரியும், கோலியாத்து தாவீது. அப்ப இந்த கோலியாத்து தாவீது இந்த கோலியாத்து என்ன பண்ணுவாரா, இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து தினமும் காலையில உங்களில் யாராவது ஒருவன் என்ன அடிச்சு பாருங்க, நான் எங்கள்ல ஒருத்தன் வருவான் அப்படின்னு மாதிரி சவால் விடுறான். அப்படின்னா உங்களில் நான் வருகிறேன், எங்க ஜனங்க பரவாயில்ல, உங்கள் சார்பா உங்களில் ஒருவன் வா, நான் ஜெயித்தா நீ எனக்கு அடிமை, நீ ஜெயித்தா நான் உனக்கு அடிமை. இப்படி எல்லாம் அவன் சொல்லிட்டு இருக்கிறான். தினமும் அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பயந்து இருக்கிறாங்க.
பெரிய பெரிய யுத்த வீரர்கள், பெரிய பெரிய ஆசாமியர் எல்லாம் பயப்படுறாங்க, திணறாங்க. என்ன செய்யணும்? அந்த வேளையில கர்த்தர் எங்கேயோ இருந்து ஒருத்தனை கொண்டு வந்தார். ஆடு மேய்த்துட்டு இருந்த தாவீத. அது போலதான் நம்ம இந்த பாவத்துல, இந்த உலகத்துல பாவமும் சாபமும் சோதனைகளும் வந்த வேளையில மனிதனால் ஒன்றும் செய்ய இயலவில்லை. அந்த மாதிரி இருந்த நேரத்துல தேவன், பிதாவாகிய தேவன் நமக்காக, நம்ம ரெப்ரசன்டிவா அவருடைய சொந்த குமாரன் இந்த உலகத்துல அனுப்பி இவ்வளவாய் அன்பு கொண்டார். நம்ம வாழணும், நம்ம மகிமை உள்ள வாழணும்னா, ஏன்னா அங்க சொன்னார் ஆதியாகமத்துல, அவர் வருவார், உன் தலையை நசுக்குவார். அவர் அதை தான் சிலுவையில செய்து முடித்தார். ஆமென், ஹல்லேலூயா. சில பேர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த என்ன சொல்றது, அநேக காரியங்களை விட்டு நம்ம கீழ்ப்படியாததுனாலதான், நம்ம இப்ப கீழ்ப்படியாததுனாலதான் கர்த்தர் நம்மளை வாதிச்சாரு, நம்மளை துன்புறுத்தினாரு, அதனாலதான் கிறிஸ்துவுக்கு தண்டனை எல்லாம் கொடுத்தாரு அப்படின்னு எல்லாம் யோசிக்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க. நம்முடைய பாவங்கள், நம்முடைய சாபங்கள் எல்லாத்தையும் அவருனாலதான், அவர் ஏற்கனவே அவர் டிசைட் பண்ணார், மனிதனால ஒன்றும் சேர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவருடைய சொந்த குமாரனை இந்த உலகத்துல நம்ம அனுப்பி நம்முடைய பாவத்தை எல்லாத்தையும் போக்கினார். அவர் ஒன் மேன் ஷோ, ஒரு ஆளாவே, பவர்ஃபுல் காட், ஹிஸ் நேம் இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். ரோமர் 8ல பாத்தீங்கன்னா, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காய் மரித்ததால் அவர் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. அதுதாங்க, பிதா நம்ம மேல வைத்த அன்புனாலதான் சொந்த குமாரன் அந்த உலகத்துல அனுப்பி எல்லாத்தையும் செய்து முடித்தார். பழைய மனிதன் மரித்தான், புதிய மனிதன் பிறந்தான். பாவிங்கிற அடையாளம் முடிந்தது, பிள்ளை என்கிற அடையாளம் பிறந்தது. ஒருவருடைய கீழ்ப்படியாமையினால் பாவிகளானது போல ஒருவருடைய கீழ்ப்படினால் நாம் எல்லாரும் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். இனி நான் அல்ல, அவரே எனக்குள் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதனால நம்ம கவலைப்பட தேவையில்லை, கண்ணீர் விட வேண்டிய தேவையில்லை. ஹல்லேலூயா. எல்லாம் முடிந்தது என்பது தோல்வியின் சொல் அல்ல, மாறாக அது வெற்றியின் சொல். மீட்பு நிறைவேறியது, தேவனின் திட்டம் நிறைவேறியது, மனிதர்களுக்கு ரட்சிப்பு வந்தது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குற்றம் இல்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியானுடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால நம்ம எல்லாரும் மீட்கப்பட்டுகிறோம். ஆமென், ஆமென். காட்டி கொடுத்தவன் என்று கூட தெரிந்தும் அவர் கட்டி அணைக்கிறார். அதுதாங்க அன்பு. அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழணுதான் கர்த்தர் நம்ம மேல அனுபவிக்கிறார். நீங்க நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. நீங்க காலையில எழுப்பி இந்த பிள்ளைங்க தூக்கத்திலேயே கண்ணை மூடிட்டு தன்னுடைய தந்தைக்கு மடியில உட்கார, நம்ம என்ன பண்ணுவோம்? கட்டி அணைச்சி கொஞ்சுவோம். ஆனா அதே வேளையில அதே குழந்தை ஸ்கூலுக்கு போனா ஒரு ஐடி கார்டு போடலன்னா, ஒரு என்ன சொல்றது, ஒரு ஷூ போடலன்னு, கரெக்டா யூனிஃபார்ம் போடலன்னு டீச்சர்ஸ் கேள்வி கேட்கும்போது அந்த பிள்ளை குற்றவாளியா நிற்கும். ஆனா அப்பாங்கிற உறவு நம்ம ஒவ்வொருவரும் அந்த மனநிலை நம்ம இருந்தோம்னா, அப்பா நமக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்தார், ஜீவனையை கொடுத்தார், நம்மளை அவர் நல்லா பாதுகாப்பா இருக்கிற அந்த மனப்பாடு, எப்படிப்பட்ட நீ துரோகியா இருந்தாலும், நீ பாவியா இருந்தாலும் அவரிடத்துல வந்தா அவர் உன்னை சேர்த்து கட்டி அணைப்பார் என்பதில் எந்த மாற்று கருத்து. அதனால அவரை நம்ம கொண்டாடுவோம். எல்லாருக்கும், அனைவருக்கும் புனித வெள்ளி நல்வாழ்த்துக்கள். ஆமென், ஹல்லேலூயா.